கந்த சஷ்டி விரதம் இருக்கவங்க விரதத்தை முடிக்கிற கடைசி நாளான சூரசம்ஹாரத்தன்னைக்கு கந்தன் சூரனை சம்ஹாரம் செஞ்சதுக்கு அப்புறமா அவரை அமைதிப்படுத்துகிற விதமாக தயிர் வாழைத்தண்டை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வாங்க. இந்த பிரசாதத்தை தான் 6 நாள் விரதம் இருக்கவங்களுக்கும் பிரசாதமாக தருவாங்க. இந்த வாழைத்தண்டில் தயிர், ஆப்பிள், திராட்சை இந்த மாதிரி பழங்களையும், வெள்ளரிக்காய், வெள்ளை பூசணி இந்த மாதிரி காய்கறிகளையும் கட் பண்ணி போட்டு தான் இதை பிரசாதமாக தருவாங்க. இந்த பிரசாதம் சாப்பிட்றதுனால 6 நாள் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு வயிற்றில் எதுவும் புண்ணு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பிரசாதத்தை தராங்க. இதை பிரசாதமாக சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்த சமைச்ச உணவாக எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த வாழைத்தண்டு இதை கட் பண்ணிகிட்ருக்காங்க.